தமதன்பை கண்டடைந்தே தேவ சமூகத்திலே தமதன்பை கண்டடைந்தே தேவ சமூகத்திலே இளைப்பாறுதல் தரும் தேவா களைத்தோரை தேற்றிடுமே இளைப்பாறுதல் தரும் தேவா களைத்தோரை தேற்றிடுமே சிலுவை நிழல் எந்தன் தஞ்சம் சுகமாய் அங்கு தங்கிடுவே சிலுவை நிழல் எந்தன் தஞ்சம் சுகமாய் அங்கு தங்கிடுவே திருப்பாதம் நம்பி வந்தே கிருபை நிறை இயேசுவே தமதன்பை கண்டடைந்தே தேவ சமூகத்திலே நீங்கள் எதிர்பாராத வேளையில் மரணம் திருடனை போல் வரும். இறை இயேசுவில் அன்பு சகோதரர்களே, இன்றைய நாளிலே 31 ஆண்டுகளுக்கு முன் எமது ஆலயம் ராணுவ முயற்சியினால் தகர்க்கப்பட்டு 9 உயிர்களை காப்பாற்றினார்கள். ஆலயம் தேடி அடைக்கலத்தினால் வந்த மக்களின் மரணம் எமக்கு மறக்க முடியாத கவலைக்குரிய நிகழ்வாகும். கிறிஸ்தவர்களுக்கு மரணம் வாழ்வில் முடிந்த நிலையான நித்திய வாழ்வின் ஆரம்ப நிகழ்ச்சிகளை கொடுக்கிறது. மனித வாழ்விலே பிறப்பு ஒன்றால் மாற்றம் இல்லாதவற்றாகும். எனவே இன்றைய நாளிலே இறந்த உறவுகளுக்காக மன்றாடுவோம். அவர்களிடையில் மனித பிறப்பினால் செய்த தவறுகளை இறைவனிடத்தில் நிலையான நித்திய பேறு வாழ்வை கொடுக்கிறோம். இவர்கள் எண்ணினால் உயர்வு வாழ்வதற்கும் இறைவன் ஆதரவும் பலனும் கொடுத்து வழிநடத்தியவர்கள் இறைவனின்றி தொடர்ந்து வழியில் இணைந்து கொள்கிறோம். இன்றைய நாளிலே தங்களுடைய பிறந்த நாளை நினைவு கூறுகின்ற ஆண்டனிதாஸ் தினுஷியா, ஜூலியஸ் செரா, ஜூலியஸ் இருதய ராக்கினி என்பவர்களுக்காக மன்றாடுவோம். ஆண்டவன் இவர்களுக்கு கொடுத்த வாழ்வு என்ற கொடைக்காக நன்றி கூறி ஆண்டவருடைய அருட்காவல் இவர்களோடு இருக்க செபிப்போம். தொழில் நல்ல முறையிலே ஆரம்பிக்கப்பட்டதற்காக இறைவனுக்கு நன்றி கூறுகின்றார் ஒரு குடும்பத்தினர். இன்றைய நாளிலே தங்களுடைய பிறந்த நாள் நினைவு கூர்ந்து நன்றி கூறுகின்றார்கள். இவருடைய நன்றியை இறைவனேற்றி தொடர்ந்து இவர்களை ஆசீர்வதிக்க மன்றாடுவோம். வெளிநாட்டு பயணங்கள் நிறைவேற வேண்டும், அதற்குரிய வீசா கிடைக்க வேண்டும் என்று 2 சகோதரர்கள் வேண்டுதல் புரிகின்றார்கள். இவர்களுடைய வேண்டுதலை இறைவனேற்றி இவர்களுக்கு தன்னுடைய சித்தப்படியை இவர்களை வழிநடத்த செபிப்போம். அன்பான சகோதரங்களே, இன்றைய நாள் எங்களுடைய பங்கின் வரலாற்றிலே ஒரு மறக்க முடியாத நாள். அந்த நாளிலே நாங்கள் ஆண்டவருடைய பராமரிப்பை உணர்ந்து கொண்ட அதே வேளையிலே இந்த தீமையான நிகழ்வினாலே தாக்கப்பட்டோம், பாதிக்கப்பட்டோம். அதில் இறந்து போனவர்களுக்காக செபிக்கின்றோம். இறந்து போன ஜோன் மேரி வெண்ணிலா, சிங்கரார் ஜானி கனோஜி, புருசுப்பிள்ளை அக்னஸ், ஆண்டன் புஷ்பலீலா, தாசிசியஸ் மேரி ஏசிலி, கப்ரியல் ஆண்டன், மதுரநாயக மேரி சிந்துஜா, சேவியர் பெனடிக்ட் என்பவர்கள் இந்த 9 பேரும் அந்த நிகழ்வில் இறந்து போனார்கள். அவருடைய ஆன்மா ஆண்டவருக்குள்ளே இளைப்பாற மன்றாடுவோம்.
இவர்களோடு சேர்ந்து இறந்து போன சவரிமுத்து பெஞ்சமின், பவுசீனா, செபஸ்தியான் ஜேசுராசா, ஜேசுராசா மேரி தயானி, ஏரோனி மனுவல் ஜூலியன், மலக்கியாஸ் மதலேனா, ஏரோனி கொலஸ்டிகா, சவரிமுத்து கைத்தாம்பிள்ளை, சவரிமுத்து எலிசபெத், கைத்தாம்பிள்ளை பெர்னாட், கைத்தாம்பிள்ளை அந்தோனி பிள்ளை மரிய பிள்ளை, ஜோன் ஆல்ஃப்ரெட், இமானுவேல் ஜேசுதாசன், ஆண்டனிஸ் அல்போன்சியா, இசிதோர் நோபர்ட், ஜோசப் தாமஸ், ஞானப்பிரகாசம் கிரேஸ், ஞானப்பிரகாசம் ஹென்றி, ஆண்டன் டக்ளஸ், கிரகோரி ஜெயரட்னம், ஆஞ்சலோ அழகுரட்னம், ஞானப்பிரகாசம் விஜயரட்னம், அலெக்சாண்டர் ஜோய்சி, ரத்னசிங்கம் வசந்தன், ஜேம்ஸ் தேவதாஸ் குணசீலன், பிரகாசம் ஜோன் திரேசம்மா, அருட்தந்தை சுவாமிநாதர் கிருபானந்தன், சின்னப்பு மனுவல் பாக்கியம், மனுவல் லெபோன்சியஸ், ஜேசிலன் வியாட்ரிஸ், செல்வநாயகம் ஜெசிந்தா, சூசை சிமியோன் பிரகாசி, சிமியோன் பிரான்சிஸ்கா, சபதேயு சேவியர் ஜேட்ரூட், சேவியர் வின்சென்டி பால், அந்தோனி மரியம்மா, அந்தோனி ஜான், மடுத்தீஸ் பாவிலப்பிள்ளை, ஜோசப் கயசிந்தூர்தம்மா, அலெக்சாண்டர் ரெபெக்கா, அந்தோனி பிள்ளை விக்டோரியா, ஆண்டனி எமிலியூஸ் மெட்டலின், சேவியர் பேசில், குலேந்திரன் ஜேரானி, டெலஸ் ஃபோர் பேட்ரிஷியா, ரவி ஜெக்சன், ஸ்டானிஸ்லோஸ் மரியதாஸ், அந்தோனி பிள்ளை ஜோன் லூர்தம்மா, ஜோன் டக்ளஸ் செல்வநாயகம், பிரியதாஸ் கிங்லேஸ்லம், விமல்ராஜ் ஆண்டனட், சாமிநாதர் ராஜி, பாக்கியநாதர் பாப்பா, அமிர்தநாதர் அகஸ்டின், லோபும் அமிர்தநாதர் ரோசம்மா, ஜேக்கப் மரியதாஸ், மத்தியாஸ் ரீட்டம்மா, மத்தியாஸ் துரைரட்னம், ஜெயரட்னம், ஜான் பிள்ளை, துரையப்பா செலஸ்டின் மெட்டலின், செபஸ்டியான் டியூக் தேவானந்த், ஜேசுரட்னம் ஜெயானந்த், வேணுகாந்த் அவந்திகா, ரூபஸ் சந்தீவன், சிலுவைதாஸ் ஆல்ஃப்ரெட், டேனியல் லூசியன் கேன்பர்ட், விக்டர் ரெட்டிசம்மா, விக்டர் லீலா, பர்னபாஸ் மேரி ஜோசபின், பர்னபாஸ் மன்னவராயர், பர்னபாஸ் தேவா, மனுவல் லல்லம்மா, மனுவல் மரியநாயகம், மேஜாய் காந்தி, ஆண்டன் லில்லி, துரைமணி சின்னன், ஜாக்கோப் ஆல்ஃப்ரெட், எல்டின் ஜார்ஜ், மனுவல் ரிசித்தம்மா கேத்தரின், மனுவல் அந்தோனி பிள்ளை காமலிச்சா, ஃப்ரான்சிஸ் விக்டோரின், ஃப்ரான்சிஸ் அனசிலஸ், ஃப்ரான்சிஸ் டிஸ்மஸ் கோமஸ், ஜான் பேட்ரிஸ், செபஸ்டியன் ஜூட் கமரன், ஜான் கல்மன் மெட்லன், மனுவல் ஜூலியன் எக்பெலிட்டஸ், சனஸ்லஸ் ஜூட்ஸ்கா, ஃப்ரான்சிஸ் ஜேமிஸ், சூரி ராஜா, வசியாம்பிள்ளை மரியதாஸ், லூயிஸ் எல்மோ மணி, எல்மோ ரொபின்சன், மேக்ஸி, ஹென்றி அண்ட் டயானா, அகஸ்டின், ஜோசப் டேனியல் அலெக்சாண்டர், ஜோசப் ஜார்ஜ் ஹென்றி அந்தோனியா பிள்ளை, ஜார்ஜ் ஹென்றி மேரி ரோஸ், திரேசம்மா, ஃபிலோமினா ராசநாயகம், ஃபீலிக்ஸ் செல்வநாயகம், ஜோசப் திரேசியா பிள்ளை, கிரகோரி ஜாய் என்பவர்களுக்காக மன்றாடுவோம். இவர்கள் இந்த உலகத்திலே வாழ்ந்த காலத்திலே தங்களுடைய மனித பலவீனத்தினாலே செய்து கொண்ட எல்லா பாவங்களையும் ஆண்டவன் இவர்களுக்கு மன்னிக்கவும், இவருடைய பிரிவினாலே தீர்வுகின்ற ஒவ்வொருவரையும் முறைவன் ஆறுதல் படுத்தவும் இத்திருப்பலியிலே மன்றாடிக் கொள்வோம். இவர்கள் எங்களுடைய உள்ளங்களிலே நினைத்து கொண்டவர்களாக தகுதியாக இந்த பலியிலே நாங்கள் பங்கு பெற்று இறையாரில் கேட்க எங்களுடைய தகுதியற்ற நிலைகள், எங்களுடைய பாவங்களை நாங்கள் ஏற்று மனஸ்தாபப்பட்டு ஆண்டவருடைய மன்னிப்பை கேட்போம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவியென்று ஏற்றுக்கொள்கின்றேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையை தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகின்றேன்.
லாம்பல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆண்டவரே இரக்கமாயிரம். கிறிஸ்துவே இரக்கமாயிரம். ஆண்டவரே இரக்கமாயிரம். மன்றாடுவோமாக. இறைவா, நம்பிக்கையாளரின் மாட்சியும் நேர்மையாளரின் வாழ்வுமானவரே, உம் திருமகனின் இறப்பினாலும் உயிர்ப்பினாலும் நாங்கள் மீட்கப் பெற்றுள்ளோம். எமது உயிர்ப்பின் மறை பொருளை அறிந்து கொண்ட உம் அடியார்கள் அனைவரையும் உமது இரக்கத்தால் நிலையான பேற்றின் மகிழ்ச்சியை சுவைக்க தகுதி பெறுவாராக. உமோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் திருமகனும் ஆகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். தம் இரக்கத்தை முன்னிட்டு கடவுள் நம்மை மீட்பார். திருத்தூதர் பவுல் தீத்துக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். அன்பிற்குரியவரே, நீ அவர்களுக்கு நினைவூட்ட வேண்டியவை தலைவர்களுக்கும் அதிகாரிகளுக்கும் அவர்கள் பணிந்து கீழ்ப்படிய வேண்டும். அனைத்து நற்செயல்களும் செய்ய ஆயுத்தமாயிருக்க வேண்டும். எவரையும் பழித்துரைக்கலாகாது, சண்டையிடலாகாது. கனிந்த உள்ளத்தினராய் மக்கள் அனைவரோடும் நிறைந்த பணிவுடன் பழக வேண்டும். ஏனெனில் நாமும் ஒரு காலத்தில் அறியாமையில் இருந்தோம், கீழ்ப்படியாமல் இருந்தோம், நெறிதவறி சென்றோம். தீய நாட்டங்களுக்கும் பல்வகை சிற்றின்பங்களுக்கும் அடிமைகளாயிருந்தோம். தீமையிலும் பொறாமையிலும் உழன்றோம். காழ்ப்புணர்ச்சி கொண்டவராய் ஒருவர் மற்றவரை வெறுத்தோம். நம் மீட்பராம் கடவுளின் நன்மையும் மனித நேயமும் வெளிப்பட்ட போது நாம் செய்த அறச்செயல்களை முன்னிட்டு அல்ல, மாறாக தம் இரக்கத்தை முன்னிட்டு புதுப்பிறப்பு அளிக்கும் நீரினாலும் புதுப்பிக்கும் தூய ஆவியாலும் கடவுள் நம்மை மீட்டார். நாம் அவர் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வழியாக தூய ஆவியை நம்மீது நிறைவாக பொழிந்தார். நாம் அவரது அருளால் அவருக்கு ஏற்புடையவர்களாகி நாம் எதிர்நோக்கி இருக்கும் நிலை வாழ்வை உரிமை பெறாக பெறும் பொருட்டே இவ்வாறு செய்தார். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை பாடலுக்கு பல்லவியாக, ஆண்டவரே என் நாயர் எனக்கேதும் குறையில்லை. ஆண்டவரே என் நாயர் எனக்கேதும் குறையில்லை. ஆண்டவரே என் நாயர் எனக்கேதும் குறையில்லை. பசும்புல் வழி மீது என்னை அவர் இளைப்பாறச் செய்வார். அமைதியான நீர்நிலைகளுக்கு என்னை அழைத்துச் செல்வார். அவர் எனக்கு புத்துயிர் அளிப்பார். ஆண்டவரே என் நாயர் எனக்கேதும் குறையில்லை. தம்பெயர்க்கேற்ப என்னை நீதி வழி நடத்திடுவார். மேலும் சாவின் இருசொல் பள்ளத்தாக்கில் நான் நடக்க நேர்ந்தாலும் நீர் என்னோடு இருப்பதால் எத்தீங்கிக்கும் அஞ்சிடேன். கோலும் நெடுங்கலியும் என்னை தேற்றும். ஆண்டவரே நாயர் எனக்கேதும் குறையில்லை. என்னுடைய எதிரிகள் கண் முன்னே எனக்கு ஒரு விருந்தினை ஏற்பாடு செய்கின்றீர். என் தலையில் நறுமண தைலம் பூசுகின்றீர். எனது பாத்திரம் நிரம்பி வழிகின்றது. ஆண்டவரே நாயர் எனக்கேதும் குறையில்லை. உண்மையாகவே என் வாழ்நாள் எல்லாம் அருள் நலமும் பேரன்பும் என்னை புடை சூழ்ந்து வரும். நானும் ஆண்டவரின் இல்லத்தில் நெடுநாள் வாழ்ந்திருப்பேன். ஆண்டவரே நாயர் எனக்கேதும் குறையில்லை. ஆண்டவரே என் நாயர் எனக்கேதும் குறையில்லை. எல்லா சூழ்நிலையிலும் நன்றி கூறுங்கள்.
உங்களுக்காக கிறிஸ்து இயேசு வழியாய் கடவுள் வெளிப்படுத்திய திருவிழம் இதுவே. அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. புனித லூக்கா எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். லூக்கா எழுதிய நற்செய்தி அதிகாரம் 17 திருவசனங்கள் 11 தொடக்கம் 19 முடிய. அக்காலத்தில் இயேசு எருசலேமுக்கு போய்க் கொண்டிருந்த போது கலிலேய சமாரிய பகுதிகள் வழியாக சென்றார். இயேசு எருசலேமுக்கு போய்க் கொண்டிருந்த போது ஓர் ஊருக்குள் வந்த பொழுது 10 தொழுநோயாளர்கள் அவருக்கு எதிர்கொண்டு வந்து தூரத்தில் நின்று கொண்டே, ஐயா, இயேசுவே, எங்களுக்கு இரங்கும் என்று உரக்க குரல் எழுப்பி வேண்டினார்கள். அவர் அவர்களை பார்த்து, நீங்கள் போய் உங்களை குருக்களிடம் காண்பியுங்கள் என்றார். அவ்வாறே அவர்கள் புறப்பட்டு போகும்போது அவர்கள் நோய் நீங்கிற்று. அவர்களுள் ஒருவர் தம் பிணி தீர்ந்திருப்பதைக் கண்டு உரத்த குரலில் கடவுளை போற்றி புகழ்ந்து கொண்டே இயேசுவிடம் திரும்பி வந்தார். அவருடைய காலில் முகங்குப்புற விழுந்து அவருக்கு நன்றி செலுத்தினார். அவரோ ஒரு சமாரியர். இயேசு அவரை பார்த்து, 10 பேர்களில் நோயும் நீங்கவில்லையா? மற்ற 9 பேர் எங்கே? கடவுளை போற்றி புகழ அந்நியராகிய உம்மை தவிர வேறு எவரும் திரும்பி வர காணோமே என்றார். பின்பு அவரிடம், எழுந்து செல்லும், உமது நம்பிக்கை உமக்கு நலமளித்தது என்றார். வாழ்வு தரும் கிறிஸ்து இயேசுவின் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இயேசுவிலே பிரியமான சகோதர சகோதரிகளே, இன்றைக்கு 31 ஆண்டுகளுக்கு முன்னர் காலை வேளையிலே எங்களுடைய கிராமம், குருநகர் கிராமத்தினுடைய இதயமாக திகழ்ந்த எங்களுடைய இந்த ஆலயத்திலே போர் விமானங்கள் குண்டு வீசி சிதைக்கப்பட்ட எங்களுடைய இதயமாகிய இந்த ஆலயம் சிதைக்கப்பட்ட 31வது ஆண்டை இன்றைய நாளில் நினைவு கூறுகின்ற பொழுது, இந்த ஆலயத்திலே இறைவனுடைய பராமரிப்பில் நம்பிக்கை கொண்டு தஞ்சம் கொண்ட 9 உறவுகள் தங்களுடைய அந்த உயிரை இந்த ஆலயத்தில் இந்த குண்டு வீச்சின் பொழுது தியாகம் செய்த அவர்களுடைய அந்த வாழ்வையும் நாங்கள் இன்றைய நாளிலே இணைத்து தியானிக்கின்றோம், சிந்திக்கின்றோம். அவர்களுக்காக நாங்கள் சிறப்பாக மன்றாட ஒன்று கூடியிருக்கின்றோம். அவை இந்த நாள் எங்களுடைய வாழ்விலே, எங்களுடைய இதயங்களிலே ஒரு வலி சுமந்த அல்லது சோகம் நிறைந்த ஒரு நாள், என்றுமே எடுக்கப்பட முடியாத ஒரு வடுவாக, நினைவாக, ஞாபகமாக எங்களுடைய வாழ்விலே தொடர்ந்து கொண்டிருக்கின்ற ஒரு நாளாக அமைகின்றது. இன்றைய நாளை நாங்கள் விசேடமாக நினைவு கூர்ந்து இவர்களுக்காக மன்றாடுவது மிகவும் பொருத்தமானது. அதேவேளை எங்களுடைய அந்த வாழ்வுக்காகவும், குறிப்பாக இன்றைய நற்செய்தியிலே நாங்கள் வாசிக்க கேட்டது போல, நாங்கள் எப்பொழுதும் நன்றியுடையவர்களாக இறைவன் பால் இருக்க வேண்டும் என்பதையும் இன்றைய நாள் எங்கள் ஒவ்வொருவரையும் கேட்டு நிற்கின்றது. எங்களுக்கு அடிக்கடி நாங்கள் இந்த பகுதியாலே போகின்ற பொழுது எங்களுக்கு தெரியும், நாங்கள் எங்களுடைய இந்த ஆலயத்தினுடைய வலப்புறமாக இறந்து போன 9 பேரையும் நினைவு கூர்ந்து அவர்களுடைய அடையாளங்களாக ஒரு ஞாபக சின்னமாக ஒரு பகுதியை நாங்கள் ஏற்படுத்தி இருக்கின்றோம். அதை நாங்கள் அடிக்கடி கடந்து செல்லுகின்றோம். அதில் எழுதப்பட்ட வாக்கியம் அடுத்த அந்த ஜேசேகரம் அடிகளாருடைய அந்த காலத்திலே அந்த வார்த்தைகள் பொறிக்கப்பட்டது. இறந்தவர்களுக்கு வணக்கம், வாழ்கின்றவர்களுக்கு எச்சரிக்கை.
அது மீண்டும் மீண்டும் அதை நாங்கள் அந்த நிகழ்வை நினைவு கூறுகின்ற பொழுது நாங்கள் அவர்களை நினைத்து அவர்கள் இந்த ஊர் மக்களுடைய அந்த வாழ்வை காப்பாற்றுவதனுடைய ஒரு பிரதிநிதிகளாக தங்களுடைய வாழ்வை தியாகம் செய்தார்கள் என்று நான் சிந்தித்து பார்க்கின்றேன். ஏனென்று சொன்னால் எங்களுடைய இந்த போர்க்கால சூழ்நிலைகளிலே எங்களுடைய பாதுகாப்பு அல்லது தஞ்சம் அடைகின்ற ஒரு இடமாக அந்த ஆலயம் எங்களுக்கு எப்பொழுதும் இருந்து கொண்டிருந்தது. அது போர் விமானங்கள் வந்தால் என்ன அல்லது செல்வீச்சுக்களாக இருந்தால் என்ன, இவற்றை நாங்கள் எதிர்கொள்ளுகின்ற பொழுது நாங்கள் எங்களுடைய பாதுகாப்பு வெறுமனே அது உயிர் பாதுகாப்பு அல்ல, மாறாக எங்களுடைய ஆன்மீக வெளிப்படுத்தினுடைய அடையாளமாக நாங்கள் ஒன்று கூடுவது இந்த ஆலயங்கள். ஆகவே எங்களுடைய இந்த வாழ்விலே இது மிகவும் முக்கியமான ஒரு இடமாக அமைந்திருக்கின்றது. அவை அந்த நாளின் பொழுது அந்த இந்த இடத்திலே நடைபெற்ற அந்த சோகமான அந்த நிகழ்வுகள் ஒவ்வொன்றும் எங்களுக்கு மீண்டும் மீண்டும் ஞாபகப்படுத்துகின்ற பொழுது நாங்கள் அவர்களை என்றும் அவர்களுக்கு எங்களுடைய வணக்கங்களையும் எங்களுடைய அஞ்சலிகளையும் நாங்கள் செலுத்துவதோடு தொடர்ந்து எங்களுடைய அந்த விசுவாச வாழ்வை நாங்கள் இன்னும் ஆழப்படுத்துவதற்கு அல்லது எங்களுடைய எதிர்கால வாழ்வை விசுவாசத்தை நாங்கள் மற்றவர்களுக்கு கொடுப்பதற்கு இது உன்னதமான ஒரு அழைப்பின் நாளாக நினைவின் நாளாக அமைந்திருக்கின்றது. அவை பிரியமான சகோதர சகோதரிகளே, இன்றைக்கு நாங்கள் ஒன்று கூடி அவர்கள் அந்த நாளை நினைவு கூர்ந்து இறந்தவர்களை நாங்கள் நினைக்கின்ற பொழுது அது மிகவும் பொருத்தமானதாக அமைகின்ற அதே வேளையிலே நாங்கள் தொடர்ந்தும் அவர்களுக்காக மன்றாடுவோம். நாங்கள் ஆண்டவருக்கு நன்றி சொல்வோம். ஏனென்று சொன்னால் இந்த ஆலயத்தை நாங்கள் மீண்டும் அதே பொலிவோடு இருந்தது போல அந்த குண்டு வீச்சுக்கு முன்னர் இருந்த அதே விதமாக எந்தவித மாற்றங்களும் இல்லாமல் மீண்டும் நாங்கள் செய்து முடிப்பதற்கு ஆண்டவர் செய்து தந்த அந்த வலு, அந்த ஆதரவும், இறைவனுடைய அந்த பராமரிப்பும், எங்களுடைய அந்த விசுவாசம் இவற்றிலே தான் உறுதி அடைகின்றது, மென்மேலும் உறுதி பெறுகின்றது. ஆகவே நாங்கள் தொடர்ந்தும் அந்த விசுவாசத்திலே நாங்கள் வளருவதற்கு இறை ஆற்றல் கேட்போம். ஆகவே இறந்தவர்களுக்கு நாங்கள் வணக்கம் செலுத்துகின்ற இந்த நாளிலே வாழுகின்ற எங்கள் ஒவ்வொருவருக்கும் இந்த ஆலயம் ஒரு எச்சரிக்கையாகவும் ஒரு அழைப்பாகவும் எங்களுடைய விசுவாச வாழ்வை ஆழப்படுத்துவதற்கான ஒரு அறைகூவலாகவும் அமைந்திருக்கின்றது. நாங்கள் இந்த நாட்களை நாங்கள் நினைவு கூறுகின்ற பொழுது இந்த எச்சரிக்கையும் இந்த அறைகூவலையும் நாங்கள் அடிக்கடி எங்களுடைய வாழ்வுக்குள்ளே சிந்திக்க வேண்டியவர்களாக இருக்கின்றோம். ஒவ்வொரு தடவையும் இந்த ஆலயத்தில் நாங்கள் ஒன்று கூடுகின்ற பொழுது அந்த ஆண்டவருடைய அந்த பராமரிப்பும் அந்த எங்களுடைய வாழ்வுக்காக தங்களை தியாகம் செய்து அவர்களுடைய அந்த நிலையும் அவர்களுடைய அந்த வாழ்வையும் நாங்கள் நினைவுபடுத்துகின்றவர்களாக நினைத்து கொள்ளுகின்றவர்களாக எப்பொழுதும் இருக்க வேண்டும். நேற்றைய நாள் நாங்கள் ஒரு சில குருக்கள் சேர்ந்து கதைத்து கொண்டிருந்த பொழுது அவர் தந்தை ரெக்ஸனும் அதில் இருந்தார். அப்பொழுது தனக்கு 6 வயது என்று சொல்லி தான் கிரவுண்ட்ஸில் விளையாடி கொண்டிருந்த பொழுது பொம்மர் வந்துட்டு தான் நேராக ஓடி வந்து, என்னென்று சொன்னால் அம்மா அப்பா சொல்லியிருந்தார்களாம், இந்த பொம்மர் சத்தம் கேட்டால் நேராக கோயிலுக்குள் ஓடி போகணும் என்று அப்படித்தான் எங்களுக்கு சொல்லப்பட்டு பழக்கப்பட்ட ஒரு விடயம். அப்பொழுது அவர் ஓடி வந்து இந்த பின் ரோட்டுக்கு டெரவாசிக்கு வேற குண்டு விழுந்துட்டு அவர் தான் நடு ரோட்டில் தனியாக அப்படியே அப்புறம் படுத்துட்டார். நிமிர்ந்து பார்க்கின்ற பொழுது எங்கள் தனக்கு முன்னால் ஆலயத்துக்குள்ளே இருந்து புகமண்டலமாக வெளியே வந்ததை தான் பார்த்து அது தன்னுடைய நேரடி அனுபவம் என்று சொல்லி பகிர்ந்து கொண்டார். அது மிகவும் அவருடைய வாழ்விலே அது மறக்கப்பட முடியாத எடுக்கப்பட முடியாத ஒரு ஆழமான ஒரு அடையாளம். ஆனாலும் கூட இவ்வாறு ஒவ்வொருவருடைய வாழ்விலும் இவ்வாறான அனுபவங்கள் எங்களுக்கு கொடுக்கப்படுகின்றது. இது வெறுமனே எங்களை அச்சுறுத்துகின்றவையாக அல்லாமல் எங்களுடைய விசுவாச வாழ்வுக்கு அவை எந்தளவுக்கு எங்களை உறுதிப்படுத்துகின்றது, நாங்கள் வளருவதற்கு அவை உதவி செய்கின்றது, அவ்வாறு வளருவதற்கு நாங்கள் அதை பயன்படுத்துகின்றோம் என்பது மிகவும் முக்கியமானது. பிரியமான சகோதர சகோதரிகள், நாங்கள் வெறுமனே நினைத்து போவது, அவர்களை நினைத்து ஐயோ பாவம் என்று சொல்லி போவதை கடந்து நாங்கள் எங்களுடைய வாழ்விலே அவர்களுடைய வாழ்வை ஒரு அடையாளமாகவும் எங்களுடைய வாழ்வின் உறுதிப்பாட்டிற்கு ஒரு உதாரணமாகவும் நாங்கள் கொண்டு வளர வேண்டும் என்பதுதான் இன்றைய நாளினுடைய அழைப்பாக இருக்கின்றது. ஆகவே இன்றைய நாளிலே இன்றைய நற்செய்தியிலே ஆண்டவருக்கு நன்றி சொல்லுகின்ற அந்த மனிதர்களைப் போல நாங்கள் ஆண்டவருடைய எல்லா விதமான பராமரிப்புகளுக்கும் பாதுகாப்புகளுக்கும்
வழிநடத்தல்களுக்கு நாங்கள் நன்றி சொல்லுவோம். அதே நேரம் எங்களுடைய விசுவாச வாழ்வில் நாங்கள் மென்மேலும் வளருவதற்கு இறை ஆற்றலை கேட்போம். இறந்து போன எங்களுக்காக எங்களுடைய உயிரை பாதுகாப்பதற்காக தங்களுடைய உயிர்களை தியாகம் செய்த அந்த உறவுகளை நாங்கள் அடிக்கடி நினைவு கொள்வோம். இந்த இடம் அவர்களுடைய இரத்தம் நனைந்த பீடமாக மாறியிருக்கின்றது. அவர்களுடைய பெயர்கள் அல்ல, அவர்களுடைய விசுவாச இரத்தம் இந்த இடத்திலே பதிக்கப்பட்ட ஒன்றாக இருக்கின்றது தங்களுடைய உயிர் தியாகத்தினூடாக. அவை நாங்கள் மதித்து கொள்ளுவோம். அதை நாங்கள் அவர்களை நாங்கள் வணங்கி கொள்ளுவோம். அதே நேரத்தில் எங்களுடைய வாழ்விலே அவர்களுடைய அந்த இறப்பையும் அந்த நிகழ்வையும் எங்களுடைய விசுவாசத்தின் எச்சரிக்கைகளாக எங்களுடைய வாழ்விலே கொண்டு பயணித்து இறை ஆசீர் பெற்று இறை விசுவாசத்தில் மேன்மேலும் வளர அருள் கேட்டு தொடர்ந்து இந்த பலியிலே மன்றாடி கொள்ளுவோம். எழுந்து நின்று எங்களுடைய தேவைகள் வேண்டுதல்களை எடுத்து சொல்லி மன்றாடுவோம். உயிர்ப்பும் உயிரும் நானே என மொழிந்த தேவனே, உமது புனிதமான ஆலயத்தில் அடைக்கலம் தேடி வந்து 9 உயிர்கள் காவு கொள்ளப்பட்ட இந்நாளில் அவர்களின் ஆன்ம இளைப்பாற்றிக்காக நாம் ஒப்புக்கொடுக்கப்படும் இரங்கல் திருப்பலியை ஏற்று முடிவில்லா பேரின்ப வாழ்வை கொடுத்தருள வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். வாழ்வும் வழியும் உயிருமான தேவனே, நாம் உறவுகளை பிரிந்து ஆறா துயரில் மூழ்கியுள்ள நாம் தாய் தந்தை சகோதரர் உறவுகளை ஆறுதல் அளித்து என்றும் அவர்களுக்கு பக்கபலமாக இருந்து பாதுகாத்து வழிநடத்தியருள வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். அன்பும் இரக்கமும் நிறைந்த ஆண்டவரே, எமது ஆலயம் தகர்க்கப்பட்ட நாளிலும் மீண்டும் நாம் அதை புனரமைக்க நீர் காட்டிய கிருபைக்காக நன்றி கூறுகின்றோம். நாம் என்றும் உம்மில் ஆழமான விசுவாசம் கொண்ட மக்களாக வாழ அருள் புரிய வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். தேவைகளுக்காக இறைவனை பார்த்து மன்றாடி கொள்ளுவோம். மேலும் இன்றைய அந்த திருப்பலியிலே நாங்கள் பெயர் குறிப்பிட்டு மன்றாடி கொள்ளுகின்ற எங்களுடைய உறவுகளை ஒரு கணம் எங்களுடைய மனங்களிலே கொண்டு வந்து அவர்களுக்காக நாங்கள் மன்றாடி கொள்ளுவோம். எங்களை பராமரித்து ஆளுகை செய்கின்ற வல்லமை மிக்க ஆண்டவரே, உம்முடைய வெள்ள புயத்திலே நம்பிக்கை கொண்டவர்களாக உம்முடைய நாங்கள் எடுத்து நிற்கின்ற இந்த மன்றாட்டுக்கள் எங்களுடைய உள்ளத்து இயக்கங்கள் வேண்டுதல்கள் அனைத்தையும் நீர்தாமே உம்முடைய திருவுள்ளமாக மாற்றி எங்களுடைய வாழ்வுக்குள்ளே முழுமையாக நிறைவாக தந்துள்ள வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை பார்த்து மன்றாடுகின்றோம். ஆமென். வாழ்வை
சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இந்த பலி எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பேரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரவை அனைத்து நலனுக்காகவும் மது கையின்றி பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, பலி பொருட்களை இரக்கமுடன் கண்ணோக்கி அருள உம்மை வேண்டுகின்றோம். அதனால் திருமகனுடைய பாடுகளின் மறை நிகழ்வை கொண்டாடும் நாங்கள் பற்றன்புடன் அதில் பங்கு கொள்வோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழும்பியுள்ளோம். இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியுமானதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக எந்நாளும் அவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் கிறிஸ்துவே உலகின் மீட்பு, அவரே மனிதருக்கு வாழ்வு, இறந்தோரு உயிர்ப்பும் அவரே. அவர் வழியாக உமது மாண்பை வானதூதர்களின் அணிகள் வழிபடுகின்றன. உமது திருமுன்னு காலமும் மகிழுகின்றன. அவர்களோடு எங்கள் குரலையும் சேர்த்து கொள்ளுமாறு நாங்கள் உம்மை தாழ்மையுடன் இறைஞ்சி புகழ்ந்து அக்களிப்புடன் சொல்வதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் அது மாட்சியால் நிறைந்துள்ளன. உலகிலே ஓசானா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவரே, நேர்மையாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பெற்று தாம் சீடருக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள். ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்து அருந்திய பின் கிண்ணத்தை எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தாம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள். ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்பு கன்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறை பொருள். உலகின் மீட்பரே, எங்களை மீட்டருளும். உமது சிலுவையினாலும் மீட்பினாலும் எங்களுக்கு விடுதலை அளித்தவர் நீரே. ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தர்மப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுன்னின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் அதே திரு அவையை நினைவு கூர்ந்தருளும் எங்கள் திரு தந்தை பிரான்சிஸ், எங்களாயர் ஜஸ்டின் ஞான பிரகாசமில்லா திருநிலையினராகிய அனைவரோடும் அது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும்.
மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்தும் அது திருமுகோழியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவனான புனித யோசேப்பு, புனித திருத்தூதரளி உலகிலும் அக்கு வந்தவராயிருந்த புனிதராகிய அனைவருடன் எங்கள் பாதுகாவலராகிய புனியாக பெருலங்கை திருத்தூதரான புனித யோசேபாஸ் மற்றும் புனிதர் அனைவருடன் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேற்றும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையினால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையினால் பயிற்சி பெற்ற நாங்கள் விண்ணக தந்தையை நோக்கி நம்பிக்கையோடு மன்றாடிக் கொள்வோம். உலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுள்ளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலும் இருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்தில் இருந்து போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கிறேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கிறேன் என்றும் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கு ஏற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் கிறிஸ்து இயேசுவின் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். உங்களுக்கு அமைதி உரித்தார். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குகிறவர். இவருடைய விருந்துக்கு அழைக்க பெற்றோர் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் நிலத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவள். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லி அருளும், எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் திருவுடலும் இரத்தமும் என்னை காத்து நித்திய வாழ்வு அளிப்பதாக. ஆமென்.
நோக்கை எம்மில் மீண்டெழச் செய்வதாக. தீமையின் சக்திகள் வெல்லப்பட்டு உமது மாட்சி என்றென்றைக்கும் வெளிப்படுத்துகின்ற புதிய விண்ணகமும் புதிய மண்டகமும் பற்றிய உறுதியான எதிர்பார்ப்பை மானிடமும் படைப்பு அனைத்தும் பெற செய்தருளும். நற்செய்தி விதைகளை ஆர்வமுடன் வளர்ப்பவர்களாக எம்மை உருமாற்றுகின்ற உமது அருளை எம்மில் பொழிவீராக. யூபிலியின் அருள் விண்ணக செல்வங்களுக்கான நாட்டத்தை நம்பிக்கையின் திருப்பெயர்களான உம்மிடம் மீள தூண்டுவதாக. அதனால் எங்கள் மீட்பரில் மகிழ்வும் அமைதியும் அனைத்துலகின் மீதும் பொழியப்படுவதாக. புகழும் ஆட்சியும் என்றென்றும் காலத்துக்கும் இறைவனாகிய உமக்கு உரித்தாக. ஆமென். அன்பான சகோதரங்களே, இன்றைய இந்த திருப்பலியை தொடர்ந்து இன்றைய நாளின் ஞாபகமாக உருவாக்கப்பட்டிருக்கின்ற இந்த நினைவிடத்திலே சிறிய அளவிலான அஞ்சலி நிகழ்வு ஒன்று இடம்பெறும். அதிலே எல்லோரும் பங்கெடுத்து செல்லுங்கள். அன்பான சகோதரங்களே, நாளைக்கு எங்களுடைய பொது தேர்தல் நடைபெறவிருக்கு, எலெக்ஷன். இந்த எலெக்ஷனில் எல்லோருமே நாங்கள் தகுதியுள்ள ஆட்கள் எல்லாரும் பங்கெடுக்கணும். அதை புறக்கணிக்காதீங்க. எல்லோரும் நேரத்துக்கு எழும்பி நேர காலத்தோடு போய் உங்களுக்கு குறிக்கப்பட்ட வாக்குச்சாவடியிலே போய் வாக்குகளை பதிவு செய்து கொள்ளுங்கள். அந்த பேலட் பேப்பர், அந்த வாக்குச்சீட்டு கிட்டத்தட்ட ஒரு A9 A4 சீட் அளவு தான் இருக்கும். அது ரெண்டாக பிரிச்சிருப்பாங்க. ஒரு பக்கம் கட்சிகள், ஒரு பக்கம் சுயேட்சை கட்சிகள். அந்த ரெண்டாக பிரித்த பகுதியில் ஒரு பக்கம் தொடக்கத்தில் கட்சியில் பேர் இருக்கும். கட்சியில் பேருக்கு பக்கத்தில் கட்சியின் சின்னம் இருக்கும். அதுக்கு பக்கத்தில் ஒரு எம்டி ஸ்பேஸ் இருக்கும், ஒரு சின்ன பொட்டி ஒன்று இருக்கும். அதுக்குள்ள நாங்கள் எந்த கட்சியை தெரிவு செய்கிறோம்ன்ற பிள்ளாடி போடுவோம். இவள் எல்லாம் முடிஞ்ச பிறகு கீழே 9 இலக்கங்கள் இருக்குது. அந்த இலக்கங்களில் எங்களுக்கு விருப்பமான 3 இலக்கத்தை தெரிவு செய்யலாம். அந்த கட்சியில் இருக்கிற 3 பேரை நாங்கள் விருப்பமான அந்த 3 பேருக்குரிய இலக்கத்தில் பதிவு செய்து கொள்ளலாம். 4 பேர் போட்டால் அது நிராகரிக்கப்பட்ட வாக்காக மாறும். 2 சின்னத்துக்கு நேர பிள்ளாடி போட்டால் நிராகரிக்கப்பட்ட வாக்காக மாறும். கட்சியை தெரிவு செய்யாமல் இந்த தனிய நம்பரை போட்டால் நிராகரிக்கப்பட்ட வாக்காக மாறும். போன கடைசியாக நடந்த எலெக்ஷன்லேயும் பெருந்தொகையான வாக்குகள் நிராகரிக்கப்பட்டதாக கருதப்பட்டதாக எண்ணிக்கைகள் சொல்லுகிறது. தயவுசெய்து நாங்கள் போய் ஆறுதல், அவசரம் ஒன்றும் இல்லை தானே, ஆறுதலாக போய் பேப்பரை வாங்கி அதில் இருக்கிற கட்சியில் ஒன்றா வழியாக பார்த்து நான் தெரிவு செய்கிற சின்னத்தை வழியாக தெரிவு செய்து அந்த சின்னத்தில் நேர சின்னத்துக்கு பக்கத்தில் அந்த பெருமையாக இருக்கிற பொட்டிக்கு உள்ளடியை போட்டுட்டு அதுக்கு இப்போ கீழே பார்த்து இந்த கட்சியோட விவரங்களெல்லாம் முடிய விட்டு கீழே பார்த்தா 9 இலக்கங்கள் பொட்டியில் இருக்கும். அந்த பொட்டியில் இருக்கிற 9 இலக்கங்கள் ஏதாவது 3 இலக்கத்தை நாங்கள் தெரிவு செய்யலாம். தொடர்ந்தும் செய்யலாம், நடுவிலையும் செய்யலாம், அப்படியா செய்யலாம். ஆனால் 3 தான் தெரிவு செய்யலாம். 4 தெரிவு செய்ய வேண்டாம், முழு வாக்கம் நிராகரிக்கப்பட்டா இருக்கும். ஆனால் நீங்கள் ஒரு கட்சிக்கு போட போகிறோம்னு சொன்னால் தனியாக சின்னத்துக்கு மட்டும் போட்டுட்டும் வரலாம், நம்பர்கள் தெரிவு செய்யாமல். ஆனால் நம்பர் தெரிவு செய்தால் அதில் குறிப்பிட்ட ஒரு ஆளுக்குரிய வாக்காக அது மாறும். அவே நாங்கள் கொஞ்சம் ஆறுதலாக போய் அவசரப்படாமல் இப்போ எல்லா இந்த சமூக ஊடகங்கள் எல்லாம் அதை பெரிய விவரங்கள் போடுறாங்க, அப்படியே பார்த்துட்டு அவசரப்படாமல் ஆறுதலாக போய் அந்த வாக்குகளை செலுத்த வேண்டிய எங்களை கடமை. எங்களுக்குரியவர்களை நாங்கள் தெரிவு செய்ய வேண்டியது எங்களுடைய கடமை. அது ஒரு மிக முக்கியமான பொறுப்பும் கூட. ஆகவே அதை நாங்கள் எல்லோரும் செய்ய வேண்டும். அதுக்கு தகுதியுள்ளவர்கள். நீங்கள் போகின்ற பொழுது தேசிய அடையாள அட்டை கொண்டு போகணும். இல்லாவிட்டால் ஏதாவது ஒரு வகையில் அதிகாரபூர்வமான ஒரு எங்களை அடையாளப்படுத்துகின்ற ஒரு அட்டையை வச்சிருக்கலாம். லைசன்ஸாக இருக்கலாம், அல்லது வேறு அடையாள அட்டைகள் இருக்கும். இல்லை தற்காலிகமான ஒரு அடையாள அட்டையை கூட நீங்கள் உடனடியாக படத்தை கொண்டு போனீங்கன்னா ஜிஎஸ் பின்னால் சைன் பண்ணி ஃப்ராங்க் பண்ணி தந்தேன்னா அது ஒரு அடையாள அட்டையாக இருக்கும். அவை வேலை கொண்டு போய் நாளிலே அந்த தேர்தலிலே சரியாக நேர காலத்தோடு பங்கெடுத்துக் கொள்ளுமாறும் என்போடு கேட்டுக்கொள்ளும். நன்றி. இறைவனுக்கு நன்றி கூறி மன்றாடுவோம். ஆண்டவரே, உமது புனித கொடைகளால் ஊட்டம் பெற்ற நாங்கள் கனிவுடன் உம்மை மன்றாடி நன்றி கூறுகின்றோம். இவ்வாறும் ஆவியாரின் பொழிவால்
நாங்கள் விண்ணக ஆற்றல் பெற்று உண்மையான அருள் வாழ்வில் நிலைத்து நிற்க செய்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூய ஆவியார் உங்கள் ஒவ்வொருவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென். கிறிஸ்துவின் அன்பிலும் சமாதானத்திலும் சென்று வாழுங்கள். இறைவனுக்கு நன்றி.